முதலாவதாக மறுபடியுமாய் இந்த மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை அழைத்தவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்தியோகியா கிறிஸ்தவ சபையின் சார்பில் உங்களை எல்லாரையும் நாங்கள் கர்த்தருடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது காலை ஆராதனை சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரித்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதலாவது ஸ்தானத்தை கொடுக்கணும். ஆகையினாலே இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரை ஜெபிப்போம். அதுக்கப்புறமா பாடல்களை பாடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களை நீர் உயிர் கொடுத்து உயிர் பிச்சை கொடுத்து எங்களை இந்த நாட்டில் காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் கண்ணீரும் கஷ்டத்துல இருக்கும்போது தேவன் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் என் தேவன் எங்கள் மீது அன்பு கூறுகிறேன். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. எங்களை நீ ரட்சித்து காத்து வழிநடத்தி இந்த நாட்கள்ல உங்களுடைய வேதத்தை அறிய எங்களுடைய கண்களையும் செவிகளையும் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதிமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வாருங்க. அநேகர் வந்து இந்த ஆலயத்தில் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க, உங்களுடைய நாமத்தை துதிக்க, உண்மை அறிந்து கொள்ள கிருபைத்தார். மீதியான நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாகும்படியாக ஒரு பாடல் நம்ம பாட போறோம். அந்த பாடல் என்னன்னா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையினாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வ லோகத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரையே நம்புவோம், என்றும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதுக்கு அவரையே நம்ப போறோம். கர்த்தர் நம்ம நம்பிக்கை தான் நம்முடைய ஜெயம். இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமத்துக்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர்.
சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. அறிக்கை செய்வோம். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. தம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, கடைசில போட்டு நமக்கு இயேசுவை போல வேறு இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. அநேக பேர் உண்டு, ஆனா நம்ம ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. இந்த ரட்சிக்க பலன் எப்படி வந்தது? கர்த்தர் தம்முடைய உயிரை அந்த சிலுவையிலே மரித்து அந்த இரத்தத்தாலே உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவிகளாக இருக்கையிலே அவர் பரலோகத்தை விட்டு தன்னுடைய மகிமையை விட்டு கீழே இறங்கி வந்து என்னை முன்னையும் ரட்சித்து பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நரகத்துக்கு ஆயத்தமாயிருந்த நம்மை அதை விடுவித்து சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்து தன்னோடு கூட என்றென்றும் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு தடவை பாடுவோம். நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லையே. நம் இரட்சணிய கண்மலை அவரே, நம் தஞ்சமும் அவரே. ஹல்லேலூயா. நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லையே. சொல்லு. நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லையே. நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சணிய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். சோதரம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு பாடலை பாடப் போகிறோம். இந்த பாடல் கூட நமக்கு ரொம்ப அருமையான பாடல். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர எனக்கு விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசு நாதா என்று சொல்ல போகிறோம். ஆம், கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்துல அவரை தவிர நமக்கு யார் ஆசை? அவரை போல வேற தேவன் இல்லைன்னு சொல்லி பாடணுமே. என்னுடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா. என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தான், என் தேவைகள் எல்லாம் நீங்க தானே சந்திக்கிறீங்க. ஆகையினால உங்க விட்டு நாங்க எங்க போவோம்? ஹல்லேலூயா. என் இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு வலக்கரம் பிடித்து என்னை தாங்குகிறேன். ஆகையினாலே உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. எனக்கு
யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதுண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதுண்டு? இன்னொரு சொல்லுவோம். அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதுண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, எல்லாமே நீதானையா. ரட்சகரே இயேசுதேவா, எல்லாமே நீதானையா. இதய கண்மலை நீதானையா, ஊதிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, ஊதிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், வலக்கரம் பிடித்து தாங்குவேனே. எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், இன்னும் பிடித்து தாங்குகிறேன். தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுதேவா, எல்லாமே நீதானையா. ரட்சகரே இயேசுதேவா, எல்லாமே நீதானையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி சப்போர்ட் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. 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 பரிசுத்தமுள்ள தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர வேற ரட்சகர் யாருமே இல்லை என்று சொல்லி பாடினோம். இந்த நாட்கள்ல கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு பார். எங்களை காப்பாற்றுவர்கள் நீர் அல்லவா. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது அல்லவா. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். இந்த நாட்கள்ல கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் அநேக இடங்கள்ல பயங்கள் திகில் எங்களை பற்றி கொண்டது. நாங்கள் தப்பிச் செல்ல வழி என்ன இருக்கிறது? மருந்து மாத்திரையோ டாக்டர்ஸோ எங்களை காப்பாற்ற முடியாது. கர்த்தாவே, நம்பி இருந்தவர்கள் அனைவரும் வெட்கப்பட்டு போய்விட்டாங்க. படித்த படிப்பு எங்களுக்கு உபயோகம் இல்லை, வேலை எங்களுக்கு உபயோகம் இல்லை, சம்பளம் எங்களுக்கு இல்லை. ஆகாரம், அனுதின ஆகாரத்துக்கே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வரும்போது நீர் காக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, உடைய வசனத்தினாலே எங்களை நிரப்பும். ஓ, நீர் சொன்னீரே, என்னுடைய வசனம் தான்
ஜீவனுள்ள தேவனுடைய அப்பமாய் இருக்கிறது என்று, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீரே, அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் புசிக்க நீர் கிருபை தாரும். அதன் மூலமாய் திருப்தி அடைந்து கொழுத்திருக்க நீர் கிருபை தாரும். உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே தேவன், நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து என் தேவனாய் கர்த்தர்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அப்படியே உட்காரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போகிறோம். அருமையான பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வசனத்தின் மூலமாய் நம்மை தைரியப்படுத்தி கொண்டு வரப்போகிற நாட்கள்ல நம்ம முன்னேறி செல்ல போகிறோம். அல்லேலூயா. வரப்போகிற நாட்கள்ல கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பணம் நமக்கு உபயோகம் இல்லை, நம்முடைய வேலை நமக்கு உபயோகம் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தரை அடித்து போட்டார் நம்மளை. இன்னைக்கு மனுஷன் எதை நம்பி இருந்தானோ அதெல்லாம் முடியாது என்று சொல்லி இந்த நாட்கள்ல தன்னைத்தானே உணரக்கூடிய உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பாஸ்டர் அவர்கள் வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதிகரமாய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு மெசேஜ் எடுக்கும்போது ஒரு சாட்சியோட சேர்த்து எடுக்கணும். மெசேஜ்ல இருக்குன்னா ஒரு சாட்சியை சொல்லி அந்த சாட்சியை நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த சாட்சியை சொல்லணும். வசனம்னா சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 37:4. 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நமக்கு என்ன வேண்டும்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் இதயத்தின் வேண்டுதல் சொல்லு. அப்ப நீங்க உங்க மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு இந்த விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க வாட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆசீர்வாதம் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். இதை ஒரு சாட்சி மூலமா நான் சொல்லணும். எனக்கு கர்த்தர் எனக்கு செஞ்சு அது செய்யும் போது உங்களுக்கும் செய்யணும்னு சொல்லி போன வாரம் சண்டே சர்ச்சில் வரும்போது நாங்கள் சென்னைக்கு போகணுமா இருந்துச்சு. மேரேஜுக்கெல்லாம் போனோம். கொரோனா டைம்னால எனக்கு போக முடியாது. சொன்னா லாக்டவுன்லாம் பண்ணி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுல. உடனே சரி போக வேண்டாம்னு தீர்மானிச்சாங்க. இப்போ நான் மட்டும் நினைச்சேன், அந்த ஏசப்பா அந்த ஆலயத்தில் உட்காந்து யோசித்தேன், ஏசப்பா நீங்கள் என்ன செய்யணும் தெரியாது, நான் எப்போ கொடுக்குறேன் தெரியாது. நாங்கள் கத்திரி வேலை மேரேஜுக்கு போகணும், நீங்கள் எப்படி கூப்பிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாது. போயிட்டு நம்ம ஆலயத்தில் சாட்சியாக சொல்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக டியூஸ்டே ஒரு வீட்டில் ப்ரேயர் போடணுமா இருந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட அவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ண மேரேஜுக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணும்போது நான் இதுதான் சொன்னேன், நான் அவங்களுக்கும் ஏதோ ஒரு முடிவுட்டா போனேன். ஒரே ஒரு காரியம் கர்த்தரை வேதத்தில் நினைச்சிருக்கேன்னா, உங்க மன விருப்பத்தை உங்க மன விருப்பம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்னுடைய ஆசை. அப்போ உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றணும்னா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு உங்க இஷ்டத்தை கர்த்தர் சொல்லி அப்புறம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கூட அதே மாதிரி சண்டே நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா சங்கீதம் 37:4 சொல்லியிருக்கீங்க, கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாயிரு நீதித்து வேண்டியது உங்களுக்கு அருட்சியை சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மனசுல எனக்கு ஆசை இருக்கு, நான் மேரேஜுக்கு போயிட்டு வரணும், எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். அப்புறம் அவங்கள்ட்ட நீங்களும் அதே மாதிரி உங்க விருப்பத்தை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் போறதுக்கான அறிகுறியே இல்லை. டிக்கெட் கேன்சல் பண்ணியாச்சு, ஃப்ளைட்டா ட்ரெயினா காரா நானும் யோசித்து பார்த்தேன், எப்படி தெரியாது. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அதுக்கான சிம்டமே இல்லையே ஆண்டவரே, போறதுக்கான வழியே இல்லை.
டிக்கெட் வேற கேன்சல் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டா கிடையாது, போக முடியாது. அன்றே கார்ல போலன்னா கார்ல ஐயோ அவ்வளோ செலவா, இப்போ எப்படி போறது? சரி பரவாயில்ல, செலவு நீங்க கொடுப்பீங்க அன்றே. சரி அவ்வளோ தாங்க. சரி எங்க மகனை போய் பேசலாம், என்ன சொல்றேன், அவ கரெக்டா போகலான்னா மேரேஜுக்கு போயிட்டான். யோன்னு நினைச்சேன், ஒரு சோர்ஸே இல்லை, ஒரு நம்பிக்கைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா கூட ஒன்னே ஒன்று தெரியும், ஏசப்பா நீங்க பார்த்துக்கீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏசப்பா நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லைன்னா கூட நீங்க என்ன சொல்றீங்க, ஏன்ட்ட மனமகிழ்ச்சியாரு, நான் உங்க இதயத்தை வந்து நினைச்சுன்னு சொல்றீங்க. சரி என்னோட அவிசுவாசனாலே கொஞ்சம் எப்படி நடக்கும் அப்படி கொஞ்சம் யோசிச்சனாலே எனக்கு தெரியாது. கரெக்டா காலையில தடதடன்னு மகா போனா, டிக்கெட் புக் பண்ணா, சரி போலான்னு சொன்னா எனக்கு அப்புறம் ஒரு ஆசை வந்துச்சு, எனக்கு டிக்கெட் புக் பண்ணேன். ஐயோ இவ்வளவு வந்தா நல்லா இருக்குமே, நம்ம மட்டுமே தனியா போறோமே, அவங்களும் நடக்குமே. ஆனா அவங்ககிட்ட கேட்டா அவங்க வர்ற மாதிரி இல்லை. நான் சரி ஏசப்பா நீங்க தானே சொன்னீங்க, இந்த வருஷம் சொல்லிருக்கீங்க, அந்த வருஷம் இப்படி செய்வீங்க. புதுசா விட்டோம், ட்ரெயின்ல ஏறிட்டோம். ட்ரெயின்ல ஏறுமா என் மகன் சொன்னான், விட்டுட்டு திரும்பி வரும்போது என்கிட்ட எனக்கு தெரியாது, நீ பேசு. வாபஸ் வந்துட்டு திருப்பி காரை ரிட்டர்ன் போய் டிக்கெட்டை புக் பண்ணி இவங்க கூட வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், ஐயோ இன்னும் கொஞ்சம் நம்ம விசுவாசிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமோ, அப்புறம் நிச்சயத்துக்கே நம்ம வந்திருப்போமே யோசித்தேன். ஆனாலும் கால தாமதானாலும் கத்தர் கரெக்டா கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த கால தாமதத்துக்கு கத்தர் காரணம் இல்லை, நம்முடைய சில டவுட்டுகள் தான் காரணம். எப்படி நடக்கும், ஒண்ணுமே இல்லையே, சோர்ஸே இல்லையே, நம்பிக்கை இல்லையே, அதுக்கு சாத்தியமே இல்லையாண்டவரை எப்படி நினைச்சு அப்படி யோசிக்கும் போது அந்த பிரச்சனை தான் நிச்சயத்தை கொடுக்கல. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்துறாருன்னா, நீங்க கூட இப்ப நான் நினைப்பேன், ஏன் இந்த வசனத்தை சொன்னா, நம்முடைய ஆலயத்துல கர்த்தரை தேடுறது எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தை நிறைவேற்றி, எல்லாருக்கும் ஆசையா இருக்குது. அப்போ அவங்க விருப்பத்தை எப்படி நிறைவேற்றணும், பெசாம ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பெசாம நிம்மதியா இருக்கணும். காசா பணமா நமக்கு என்ன கவலை, நீங்க பாத்துக்குவீங்க, நான் கூட சொல்லி எனக்கு தெரியாதவரை எப்படி கொடுங்க, ஃப்ளைட்ல கொடுக்குறீங்க, கார்ல கொடுக்குறீங்க, ட்ரெயின்ல கொடுக்குறீங்க, எனக்கு தெரியாது. அதுக்கான வடிவகையில காசெல்லாம் உங்களை சேர்ந்தது, வடிவகையில உங்களை சேர்ந்தது செய்யுங்க அந்த மாதிரி. அப்ப நீங்க கூட ஆண்டவரே நான் இப்படி ஆசைப்படுறேன், இதுக்கான காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க நீங்க சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோட விட்டுக்கும் போது கத்த நிச்சயமா உங்க தேவையை சந்திப்பேன். ஏன்னா ஒரு வசனம் என்ன சொல்றதுன்னா, ஐசாயா 48:17-18 இதை நான் சொல்லணுமா சொல்வது கத்த சொல்றாரு, ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுங்க. பாருங்க ஐசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. பிரயோஜனமா எது நமக்கு பிரயோஜனமோ சொல்ற அந்த வழியில நடத்துவார். பிரயோஜனமாய் தான் உனக்கு போதிச்சு நீங்க எப்படி நடக்கணுமோ அந்த வழியை நான் உங்களுக்கு நடத்துவேன். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் விருப்பங்களை சொல்லும் போது கத்தர் வடிவைகளை வாக்கி சொல்ல கத்தர் தான். எப்படி போனோம், நம்ம என்ன செய்யறது, வழியை நான் பார்த்துக்கிறேன், உன் விருப்பத்தை போட்டு சொல்லு. இது எப்படி எனக்கு யோசிக்க வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஒரு யோசிக்க வேண்டாம், வழிவகைகள் என்னோடது. அப்பதான் சொல்லிவிட்டாரு, உனக்கு பிரயோஜனமா இருக்குன்னா நான் செய்வேன், உனக்கு பிரயோஜனமா இருக்க நான் போதிச்சு நடத்துவேன். பிரயோஜனமா இருக்க போதித்து நீ நடக்க வேண்டிய ஒண்ணு நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நான் செய்வேன். ஆனா நம்ம என்ன செய்யணுமா, 2 கருத்தை நம்ம செய்யறாரு. பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். நாம 2 காரியம் செஞ்சா 2 காரியத்தை நமக்கு தர்றாரு. சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாய நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் நதியை போலும், நீதி சமுத்திரத்தின் அலைகளை போடுவான். அப்ப என்ன சொல்லுமா, கர்த்தருடைய கற்பனை என்ன, ஆண்டவர்கிட்ட மனவழிச்சியா இருக்கும், ஆண்டவருக்கு செய்வான்னு சொல்லிட்டாரு. என்னை மட்டுமே நம்புங்க, என்னை மட்டுமே விசுவாசிங்க, உங்க மனசு வேதனை நிறைவேற்றி செஞ்சாரு, என்ன தவிர உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த காரியத்தை நாம செஞ்சோம்னா, உங்க கற்பனைப்படி நீங்க எங்களுக்கு தாய் தகப்பம் எல்லாமே நீங்க இருக்கீங்க. இந்த உலகத்துல எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்க நம்புறதுக்கோ நம்ம எங்க காரியத்தை செய்யறதுக்கோ எங்களை கூட்டு போறதுக்கோ எங்களை வர்றதுக்கோ எங்களை வீட்டை நடத்துறதுக்கோ
எங்களுக்கு தேவையை சந்திக்கிறது எங்களுக்கு யாரும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மேல பார்த்து போட்டு கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளும்போது ஆண்டவர் உங்க சமாதானத்தை தர்றாரு. வீட்டுல சமாதானத்தாலே போதும், பாதி வேலை முடிஞ்சிச்சு. பிரச்சனை இருந்தா தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அது எப்படி இது எப்படி அந்த யோசிச்சு 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 தலை கட்டி போயிடும். எங்க போனாலும் இதே நினைவு வரும் நமக்கு. எப்படி போவோம், என்ன செய்யும், வீட்டுல பிரச்சனை தோணும் நமக்கு. அப்ப அடுத்தது நான் முதல்ல என்ன செய்ய சமாதானத்தை தருவேன். நீங்க என்ன கவனிச்சு என் கற்பனையை கை கொண்டீங்கன்னா என் கற்பனைகளை கவனித்தாயினா நலமாயிருக்கும். அப்ப நம்முடைய கற்பனையை கவனிச்சு நாம நடக்கும்போது சமாதானம் எப்படி இருக்குமா, சமாதானம் நதியை போலும், நீதி சமுத்திரத்தை அலைகள் போல இருக்குமா. அப்போ நம்ம வீட்டுல சமாதானம் எப்படின்னா அப்படியே ஃபுல்லு நம்ம வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்துல நதி எப்படி அழகா பொங்கி வருது அந்த மாதிரி நம்ம வீட்டுல அவ்வளவு சமாதானத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல சந்தோஷத்தை தருவாரு. நீதி சமுத்திரத்தை அலைகள் கொடுக்கும். நம்ம வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் நம்ம நீதியாய் நடத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றதுக்கு நமக்கு நம்ம வழிகளை போதிச்சு நம்ம கரம் பிடிச்சு நடத்துற தேவன். நாம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை கற்பனை கவனிச்சு அதனோட நடக்கும். 2 காரியம் சொல்லுவாங்க. ஆண்டத்துல சமாதானத்தை தருவாரு, நீதியை தருவேன்னு சொல்றாரு. பாருங்க அடுத்து 37 5ஆம் வசனத்துல பாருங்க. அதே சங்கீதம் 37:5 சங்கீதம் என்னை எப்படி கற்பனையை கவனிச்சு நீங்க நடங்க நான் உங்களை போதிச்சு நடத்தி சொல்றாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன இருக்குது மனசுல, எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணுமா, யாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் நமக்கு செய்ய மாட்டாங்க, நமக்கு செய்யறது யாருக்கா, நமக்கு யாரும் செய்ய முடியாது. அது எந்த ஒரு தேவையான பெருசோ சின்னதோ தேவையை சந்திக்கிறது நம்ம கர்த்தர் ஒருத்தர் செய்ய முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணுமா, உங்க வழிய ஆண்டோட பிரச்சனை ஏசப்பா எனக்கு இப்படி நான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன செய்றீங்க ஏசப்பான்னா சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவங்க மேல நம்பிக்கையா இருங்க. அவரை தவிர உலகத்துக்கு யாருமே செய்வேன் அப்படின்னு அவர் மேல முழுச நம்பிக்கைன்னா அவருடைய காரியத்தை வாக்கி செய்வார். அப்படி நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா சொல்லுவீங்க, கர்த்தர் நம்மளோட சாட்சியா நிறுத்துவார். அர்த்தத்துறை அவருமே நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க போனவர். கர்த்தர் நோக்கி அமர்ந்து, அடுத்த வசனம் 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. மற்ற மனுஷன் கவலைப்படலாம், ஐயோ அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்றது, நமக்கு நம்ம யோசிக்க செய்யாதீங்க. கர்த்தர் நோக்கி அமர்ந்துருங்க. காரியம் மற்றவங்க அவன் பிடிச்சானு நான் நல்லா தான் இருக்கிறேன், இவன் பிடிச்சானு யோசிக்காதீங்க. சரி, கர்த்தர் நோக்கி அமர்ந்து அவரு காத்து செஞ்சா நீங்க கத்துக்கிறாரு, உங்க காரியத்தை நான் வாய்க்க செய்வேன், நான் ஆசை வச்சு கொடுப்பேன் சொன்னேன். இது எப்படி முடியுமோ என்ன செய்யுமோ சொல்லி நீ யோசனை இருக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் நானும் அப்படியே யோசித்து இது எப்படி முடியும், என்னமா நடக்கும், யோசிச்சு 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 நம்ம யோசிக்கணும். விட்டுட்டோமா நிம்மதியா இருக்கணும், அந்த நிம்மதி அப்படி நம்ம இருக்க மாட்டோம். நான் யோசிப்பேன், இந்த நிச்சயத்துக்கே நம்ம போறதா இருந்தோம், பொட்டித்தே போறதா இருந்தோமே, போக முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி என்னுடைய அவிசுவாசமோ இது எப்படி நடக்கும் தெரியலையே அப்படின்னு நம்ம சந்தேகப்படும். அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஆனாலும் கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில கர்த்தர் எப்போ கூட்டு போவோம், கரெக்டா கூட்டு எந்த அழகா ஆச்சரியமா இவ்வளவு பயங்கரமான பிரச்சனை மத்தியிலையும் ஒரு குறையில அழகா போயிட்டு சந்தோஷமா திருப்பி ஆச்சரியமா பத்திரமா சேர கர்த்தர் கிருபை சார் வந்த பிறகு ஸ்டேஷன்லேயே கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்மளே பண்ணிக்கலாம், அவங்க கேட்கற ஃப்ரீ தான் பண்றாங்க. அதே அப்போ ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் போயிட்டு ஆசிரமம் ஒரு மணிக்கு கூட்டு போகும், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நாங்கள் போயிட்டு நம்ம பிரச்சனை கஷ்டம் வரக்கூடாது. நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் போயிட்டு சந்தோஷம் வரணும். ஆண்டவரே ஆண்டவர் பெரிய ஆசிரத்தை தந்தாரு, அது மாதிரி கத்தரை அழைச்சு போய் அழகா நடத்தாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டாம், ஆண்டவருக்கு காத்திருந்து ஆசிரத்தை வாங்கிக்கங்க. 34 வருஷத்தை என்ன சொல்றாரு பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கணுமா ஒண்ணு, 2வது அவர் வழியை கை கொள்ளணுமா ஒண்ணு. நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொண்டீங்கன்னா கர்த்தர் சொல்ல
பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்றாரு. அது மட்டும் உங்களுக்கு நல்ல உயர்த்தி உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு போவேன்றாரு. அப்போ நம்ம உயர்த்தி உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு போறது ரொம்ப ஈஸியான வழி. நம்ம யாரும் நம்ம வந்து செய்ய முடியல. நீங்க செய்ய வேண்டிய ரெண்டே காரியம், கர்த்தர் உயர்த்துவார். ஒரு நேரம் வரும், எனக்கு நிச்சயம் வரும். நான் அப்படி யோசிப்பேன், ஆயிரக்கணக்கான ஆத்மா தரை சொல்லி தானே இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்தீங்க. எப்போ உயர்த்தணுமோ நான் உயர்த்தி தருவேன், எப்போ ஜனத்தை கூட்டமோ நான் செய்வேன். கர்த்தர் செய்யறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, கர்த்தாவே நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன் சொல்றாரு. வழியை என்ன செய்யணுமா, காத்திருந்து வழியை கைப்படணும். ஆண்டவரே நீர் என்ன செய்யணும் அந்த வழி செய்ய சொன்ன ஆண்டவராரு. அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்து ஒரு வழியை கைக்கொள்ளும் போது இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்திரிப்புக்கு உழைப்பார். அப்பொழுது நமக்கு ஒரு சொந்தமா எடுத்து கொடுத்து, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அநேக ஜனங்களுடைய நமக்கு ஆதரவா வைக்கிறதுக்கு, அதுதான் பூமியை சுதந்திரிக்கிறது. எல்லாவற்றையும் கத்தரிச்சார். நமக்குன்னு ஆசீர்வச்சு கொடுக்கணும்னா சரி, ஆசீர்வச்சு உங்களை உயர்த்தும். நம்ம உயர்ந்திருக்கும் போது எல்லாரும் நம்ம பார்ப்பாங்க. ஆனா இந்த உயர்வுக்கு காரணம் இன்னைக்கு சொல்லணும்னா, கர்த்தர் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னா கர்த்தரத்தர வேற எதுவும் மனுஷனுடைய முயற்சி எதுவுமே இல்லை, நம்ம கையில எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டு உலகத்துக்கு இன்னும் ஸ்தாத்திரம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் கர்த்தர் நிச்சயமா எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள, வேற எதுவும் கர்த்தர் வழியை கைக்கொள்ளுங்க. அப்பொழுது பூமியை சுதந்திரிப்பதற்கு ஒரு மொழி உயர்த்துவார் கர்த்தர். அப்புறம் அடுத்த பிறகு 39ஆம் வசனத்துல 39 நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். அப்போ நம்முடைய ரட்சிப்பு நம்ம நீதிமான்கள் கிடையாது, ஆனா கர்த்தர் கூட நம்ம இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு யாரால வருமா, கர்த்தரால் மட்டும்தான் வரும். ரட்சிப்பு நீதிமான ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே வேற ஒண்ணு. அத ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிச்சு தரணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு காத்திருந்து உங்க வழியை ஆண்டவர் ஒப்படைங்க. கர்த்தர் சொல்லி நிச்சயமா இந்த பூமியை சுதந்திரிக்கிறது உங்களை ஆசீர்வதித்து தரார். கர்த்தர் செய்வது உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவர் நம்பிக்கை கர்த்தர் சொல்லிட்டு மனமகிழ்ச்சி ஆயிருங்க. பாருங்க எத்தனை காரியம் போடுறேன்னா, 4வது வசனம் 37 சங்கீதம் 37:4 என்ன சொல்லிருக்காரு, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். முதல்ல வந்து கர்த்தரை மனமகிழ்ச்சி ஆயிடு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, கர்த்தரை மனமகிழ்ச்சி ஆயிடுங்க. அப்பதான் அப்படியே உங்க இதயத்தை விட நிறைய செய்வார். அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு ஒப்புவித்து வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3வது காரியம் ஆண்டவர் மனமகிழ்ச்சி ஆயிருங்க, கர்த்தர் நம்பிக்கை ஆயிருங்க. கர்த்தரே சரி உங்க இதயத்தை வேண்டி நிறைவு செய்வார், அவரே உங்களுக்கு வழிகளை வாய்க்க செய்வார். அதுக்கு வழி ஏன் இல்லைன்னு நினைச்சா கூட வழிவகைகளை வாய்க்க செய்கிற தேவன் அவர் தான். அதனால ஆண்டவர் சொல்றதுன்னா பேசாம நீங்க கர்த்தர்ல இருங்க. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை 34ஆம் வசனத்துல காத்திருந்து ஒரு வழியை கை கொள்ளுங்க. அப்போ பூமியை சோதனைக்கு உங்களால் உயர்த்துவார். அது மட்டும்தான் 39 என்ன சொல்றாரு, நீதிமான ரட்சிப்பு கர்த்தரால். நம்ம நீதிமான்களோ இல்லையோ, ஆனா நம்ம கர்த்தர் நம்பி வாழ்றோம், அவர் பாதத்தை நிறுத்தினோம். அப்ப கர்த்தர் சரி நீதிமான ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தை அவரே அடைக்கலாம். இக்கட்டு கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் இருக்கும் போது நீங்க கர்த்தர் ஒத்துதான் நிச்சயமா ஆசீர்வாதம் தர முடியும். கர்த்தர் நல்ல உன்னதத்துக்கு உழைக்கணும். இந்த வசனத்தை கேட்கிற அத்தனை பேரையும் உழைக்கணும். கர்த்தர் சின்ன ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என் மேலேங்க, அடிகளவு பயமில்லைங்க, என் மேலேங்க, அடுகளவு பயமில்லைங்க, ஏற்றிடுவார் என்னை தாங்கிடுவார், இரு சிவனை என்னை நடத்திடுவார், ஏற்றிடுவார் என்னை தாங்கிடுவார், கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவு பயமில்லைங்க, கர்த்தர் என் மேலிங்க, கடுகளவு பயமில்லைங்க, அழைப்பாரே என்னை
கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே வழிகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சித்தம் அல்ல, எல்லாம் உடைய சித்தத்தின் வழி நடக்கட்டும். கர்த்தருடைய வழியில காத்திருக்க எனக்கு பலன் தாரும். என் வழியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு பலன் தாரும். அதில் வருகிற நன்மைகளை கண்டோம் கர்த்தாவே. நாங்கள் இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் என்னென்ன நினைக்கிறோமோ கர்த்தாவே இது நிறைவேறல. இந்த நாட்கள்ல நான் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணு நடக்கிறதெல்லாம் ஒண்ணு என்று நாங்கள் நினைத்தோம். ஆனா கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி, நீ எனக்கு காத்திரு, உன் வழி எனக்கோ ஒப்புவி, உன்னுடைய வழி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் இல்லை, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் இல்லை என்று சொன்னீரே. உங்கள் வழியில நடக்க எனக்கு கிருபை தாரும், உங்கள் வழியில நடக்க எனக்கு கிருபை தாரும்பா. என்னுடைய நினைவுகள் வேண்டாம். நீர் நடத்துகிற தேவன். எதுல நடத்தினா எப்படி இருக்குன்றது உமக்கு தெரியும். நன்மைகளாலே முடிசூட்டுகிற தேவன். எல்லாவற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்று கற்றுக் கொடுத்த காரியங்கள் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க கர்த்தாவே உங்களுடைய பலனை அடைய, அந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே வேத வசனத்தின் மூலமா நீர் எடுத்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ஒரு தீர்மானம் செய்கிறோம். என் வழியை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அவரிடத்துல நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன். அவரே என் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன். ஒன்றுக்கு கவலைப்படாதபடி அங்கே இங்கே நான் அலைய மாட்டேன். கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். அவரிடத்திலிருந்து எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் வரும் என்று இன்றைய தினத்துல ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா. அதன்படி செய்ய எனக்கு கிருபை தருவீராக. எங்கள் கவலைகள் எல்லாம் பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்துல வைத்து விடுகிறோம். நீரே காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன். நீரே பூமியை சுதந்திரிக்க செய்கிற தேவன். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் மீதும் வந்து இறங்குவதாக. கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருக்க தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு தேவை. உண்மை இல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லை. நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், காத்துக்கொண்டு வழி நடத்தும். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இது கர்த்தாவே கடைசி மட்டும் நாங்கள் அதிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். ஒரு நாளும் உண்மை விட்டு வழி விலகி போகாதபடி தேவன் எங்களை காத்துக் கொள்வீராக. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், அநேக காரியங்கள் வந்து எங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. உம்மிடத்துல ஜெபிக்கவோ உமக்காக காத்திருக்கவோ எங்களால முடியவில்லைப்பா. அநேகரை தேடி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. என்னிடத்துல வா என்று சொன்னீங்க, என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து என்று சொன்னீங்க, எனக்காக காத்திரு என்று சொன்னீங்களே. அதுல காத்திருந்து உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா சமாதானத்துக்கு மேலான சமாதானம் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வழிகள் எல்லாம் அனைவருக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியான கர்த்தருடைய வழி நடத்துதல் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.